ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஓமப்பொடி செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து 200 கிராம் கடலை மாவு. இதுக்கு என்ன கலக்கலாம்? இது 50 கிராம் அரிசி மாவு அக்கா போடுவேன். அதை கலந்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு சால்ட்டு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காய தூள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஓமம் இதாக்கா ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த ஓமப்பொடி பிழியும் போது அந்த கண்ணில் வந்து அடைச்சிக்கும். அதனால் தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு தண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டி அந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஓமத்தை அக்கா நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க, வாசனை வரும். அப்போ தான் இப்போ இதில் வடிகட்டிடலாம். இந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டு மீதி தேவைங்கும் போது மறுபடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் பிசைஞ்சிக்கலாம். மறுபடியும் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சமாக ஆயில் ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு. நம்ம வந்து மாவு கடலை மாவுக்கா கம்மியாக தான் எடுத்திருக்கேன், 150 கிராம் தான் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பெசர கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஓம தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசறணும். இப்போ அக்கா அந்த பெருங்காயம், சால்ட்டு, பச்சரிசி மாவு, ஆயில் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அந்த ஓமம் நம்ம கரைச்சி வடிகட்டின வாட்டரை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அக்கா என்ன பதத்துக்கு பிசைஞ்சு வரணும்னு காமிக்கிறேன். இது வந்து நம்ம முறுக்கை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். முறுக்குக்கு மாவு பிசைவோம்ல, அதை விட கட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே ஊற்றி பிசைவோம். இப்போ இந்த அளவு திட்டமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்கப்பா. எந்த அளவு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் அக்கா. இந்த அளவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முறுக்கு மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்லை. இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது அஞ்சலி முறுக்கு வச்சு தான் எடுத்துருக்கிறேன் அக்கா. அதில் வந்து நம்ம ஓமப்பொடி இதை போட்டுருங்க. அந்த இதை அச்சு ஓமப்பொடி அச்சை போட்டுறணும். இதை போட்டிருக்கேன் பாருங்கள் அக்கா. ஓமப்பொடி அச்சை போட்டாச்சு. இப்போ அதில் போட்டுட்டு அப்படியே பிழிய வேண்டியதான். மாவு ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். போதும். இப்போ அக்கா அந்த முறுக்கு பணியாரம் போட்டு எல்லாம் ஃபுல் பண்ணிட்டேன். சாரி உங்கள்கிட்ட சொல்லலைப்பா, அந்த இதுக்குள்ளே அந்த மாவு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அக்கா எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டுருக்குறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வடை சட்டில் ஆயிலை காய வச்சுட்டேன். ஆயில் காஞ்சிருச்சா பார்த்துடலாம். இப்போ ஆயில் நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஓமப்பொடி பிழிஞ்சிடலாம். அப்படி ஃபுல்லாக அக்கா பிழிஞ்சு விட்டுட்டு வரேன். அவ்வளோதான் அக்கா, ஓமப்பொடி அப்படியே பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். ரொம்ப வேக விட்டால் கலர் மாறிடும். எடுத்துகிட்டு அடுத்த ஷிஃப்ட்டு புழியலாம். இப்போ அக்கா இன்னொரு ஷிஃப்ட்டும் போட்டேன், வெந்துட்டுருக்குது. வேகட்டும், பரட்டி விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா போதும். அடியில் ரொம்ப கறிக்கிறாமல் டக்குன்னு பார்த்து பரட்டிடணும். கலர் மாறாமல் இருக்கணும். அவ்வளோதான். இது வந்துருச்சு. அப்படியே எடுத்துடணும். நல்லா மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும்பா. அவ்வளோதான். ரதியக்கா ஸ்டைலில் மொறுன்னு டேஸ்டியான ஓமப்பொடி ரெடி. இது லாஸ்ட்டில் அந்த அடுப்பில் எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கறிவேப்பிலையை உள்ளே போட்டு எடுத்து போட்டுருங்க. நல்லா மொறுன்னு இருக்கும் கறிவேப்பிலையும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா படப்படன்னு ஃபேஸில் தெரிச்சிரும். 3 மினிட்டில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த ஓமப்பொடியை ரெடி பண்ணிட்டோம்னா மேலே கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து போட்டால் மிச்சர் ஆயிரும். இது குழந்தைங்களுக்கு இருக்கிறனால அக்கா வெறும் ஓமப்பொடி மட்டும் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். ரதியக்கா ஸ்டைலில் இது எப்படி இருந்துச்சுன்னு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 மினிட்டில் ரெடி ஆயிரும் இந்த ஓமப்பொடி. ரொம்ப மொறு டேஸ்டியாக இருக்கும். சுட இருக்குது. நல்லா பாருங்கள். எங்கே பாருங்கள், மொறுன்னு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.